அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமிற்காக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய வீடியோவில் 3/7/2024 அன்று நடைபெற்ற மாதிரி தேர்வு, குறிப்பாக பொது தமிழில் 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய 100 கேள்விகளுக்கான விடை குறிப்புகள் மற்றும் அதற்கான விளக்கங்களை நம்ம முழுமையாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். 2. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். இவர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. ஸோ இங்கே காந்திய கவிஞரான நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனாரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் சரி. நாமக்கல் கவிஞர் தான் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் சரி. இவர் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி சரி. அப்போ சரியான விடை 1, 2, 3 சரி. கேள்வி 2. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்னா உடுமலை நாராயண கவி. அதே பகுத்தறிவு பகலவன் வந்தால் தந்தை பெரியார் வருவார். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் டிஎன்பிசி எக்ஸாமில். கேள்வி 3. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது? பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. கேள்வி 4. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றுகளில் 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலையாகும். பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலையாகும் சரி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலையாகும் சரி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எழுத்து மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எழுத்து மொழியானா கிடையாது. பேச்சு மொழி தான் மொழியின் உயிர் நாடியாக விளங்கும். அப்போது தவறானது ஆப்ஷன் சி தான் தவறு. அதே டி ஆப்ஷன் பாருங்கள். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபோம் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்கிறது நன்னூல் நூற்பா சரி. கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 5. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்? மூவா. கேள்வி 6. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என்ற பழமொழியின் பொருள் என்ன? குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என்ற பழமொழியின் பொருள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருத்தல். கேள்வி 7. ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஸ் என்பர். முற்றிய லுகரம் என்பர். கேள்வி 8. 1 என்ற குற்றியலுகர எண்ணு பெயருக்கான மாத்திரை எவ்வளவு? 1 என்ற குற்றியலுகர எண்ணு பெயருக்கான மாத்திரை 2. கேள்வி 9. பின்வரும் கூற்றுகளில் எத்தனை இணை சரியாக உள்ளது? எத்தனை இணை சரியாக உள்ளது? 1. குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் சரி. நெடில் எழுத்துக்களை குறிக்க கான். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம். அப்போ சரியானது 4 இணைகளுமே சரியாக உள்ளன. கேள்வி 10. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. பாப்பாட்டினா பொம்மலாட்டம். கேள்வி 11. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் சரி. ஓமை கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் சுரதா சரி. அமுதும் தேனும், தேன் மழை, துறைமுகம் ஆகிய நூல்களை சுரதா எழுதியுள்ளார் சரி. இப்போ முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும்போது டி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. என்ன தவறுன்னு பார்க்கலாம்.
பாரதிதாசனின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை சுப்பு ரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். ஸோ இங்கே வந்து பாரதிதாசனுடைய கவிதை மீது கிடையாது, பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் சுரதா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பெயரை சுப்பு ரத்தினதாசன் மாற்றிருப்பார், ராசகோபாலன் என்ற பெயரை. பிறகு இந்த சுப்பு ரத்தினதாசனை சுருக்கி சுரதான்னு வச்சிருப்பார். அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 12. நாவர் பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது எது? நாவர் பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது கோலிக்குண்டு. கேள்வி 13. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். கேள்வி 14. காட்டாறு பிரித்து எழுதுக. காடு கூட்டல் ஆறு. கேள்வி 15. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1. 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது. ஸோ 2012 தான் ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி ஜாதவ் பையனுக்கு பார்த்திங்கன்னா இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கியிருப்பாங்க. சரி. பி ஆப்ஷன் பாருங்கள். 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு ஜாதவுக்கு பத்மபூஷன் விருதை வழங்கியது. 2015 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாதவுக்கு பத்மபூஷன் விருதை வழங்கிச்சேன்னா வழங்கலை. என்ன விருது தந்திருப்பாங்கன்னா பத்மஸ்ரீ விருதை தான் தந்திருப்பாங்க, பத்மஸ்ரீ. அப்போது இங்கே தவறானது ஆப்ஷன் பாம்பே. இயர் சேம் தான். 2015 சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாதவ் பையனுக்கு பத்மஸ்ரீ விருதை தந்திருப்பாங்க. இங்கே பத்மபூஷன் இருக்குது. அப்போ தவறான விடை ஆப்ஷன் பாம்பே. அதே சி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் சரியாக இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டத்தை ஜாதவுக்கு வழங்கியுள்ளது. சரி. ஜாதவ் பையன் காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் செய்தி வெளிவந்தது. சரி. கேள்வி 16. பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரை அளவில் ஒலிக்கும். 2. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும். 3. ஐகாரம் தனித்து வரும்போது 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். 4. மகர மெய்யானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. மகர மெய்யை பொறுத்தவரையும் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து, இங்கே ஒரு மாத்திரைன்னு இருக்குது, அப்போ தவறு. அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து என்ன கால் மாத்திரை அளவாக ஒலிச்சிருக்கும், ஒலிக்கிறது தான் மகர குறுக்குன்னு சொல்லலாம். இங்கே ஒரு மாத்திரைன்னு தந்து அரை மாத்திரையாக ஒலிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4வது கூற்று தவறு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேற்கண்ட கூற்றுகளில் எந்த இணை தவறாக உள்ளது? எந்த இணை தவறாக இருக்குன்னா 4வது இணை வந்து தவறாக உள்ளது. கேள்வியை தெளிவாக உள்வாங்கி இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். எந்த மேற்கண்ட கூற்றுகளில் எந்த இணை தவறாக உள்ளதுன்னா 4வது இணை தவறாக உள்ளது. கேள்வி 17. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். அப்போது மகர குறுக்கத்தில் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் டி, பணம் கிடைத்தது. அதே போன், மருண், பழம் விழுந்தது, இது எல்லாமே வந்து மகர குறுக்கத்திற்கான எடுத்துக்காட்டுகளாகும். கேள்வி 18. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர். சரி. ஜங்கல்னா காடு. சரி. பேரபல்னா உருவகமா? கிடையாது. பேரபல்னா ஓமைன்னு வந்திருக்கணும், இங்கே உருவகம்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது பொருந்தாத இணை ஆப்ஷன் சி. அதே ஃபாரஸ்ட்னா வனவியல். சரி. கேள்வி 19. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்துக. திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுக. பொருளை பிரித்து செலவு செய்தல், பொருள் வரும் வழிகளை டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. பொருள் வரும் வழிகளை அறிதல், சேர்த்த பொருளை பாதுகாத்தல், பொருட்களை சேர்த்தல். இதில் எது கால வரிசைப்படி சரி? சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுன்னா ஃபஸ்ட்டு பொருள் வரும் வழிகளை அறிஞ்சிருக்கணும். 2 பொருள்களை சேர்க்கணும். 3 சேர்த்த பொருளை பாதுகாக்கணும். பாதுகாத்த பொருளிலிருந்து பிரித்து செலவு செய்யணும். அப்படின்றத ஒரு சிறந்த அரசின் பணிகளை வந்து வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். சரியான விடை 2, 4, 3, 1. கேள்வி 20. பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை எது? இயவுனா காடு. சரி. அதிமதுரம்னா மிகுந்த சுவை. சரி. நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு. கணையம்னா குளம் வருமானா? கணையம்னா குளம் கிடையாது, தவறு. அப்போ கணையம்னா எதை குறிக்கும்னா காட்டை குறிக்கும், காடு. அப்போது பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி. இங்கே
காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் பல பெயர்கள் இருக்குது. காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் என்னென்னா, கானாலே காடு தான், கால்னாலே காடு தான், அடுத்து கான்னாலே காடு தான். அப்போ காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள்னாவே கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். இவை எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் தான். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தெளிவாக ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி 21. அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? ஔவையார். கேள்வி 22. யாண்டு என்பதன் பொருள் என்ன? யாண்டு, இது ஆல்ரெடி கேள்வி டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடான ஒரு கேள்வி கூட. யாண்டு என்பதன் பொருள் எங்கே. அதே யாண்டும்னு வந்தால் எப்பொழுதும்னு ஒரு ஆன்சர். எப்பொழுதும் சரியானது. யாண்டுனா எங்கே என்று பொருள். கேள்வி 23. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து வெளியிட்டது வான மாமலை. கேள்வி 24. பூட்டும் கதவுகள் எனும் சொல்லை பிரித்து எழுதுக. பூட்டும் கூட்டல் கதவுகள். கேள்வி 25. பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். சரி. தேசிய காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை அழைத்தவர் திருவிக. சரி. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று அண்ணா மகிழ்ந்தாரா? அண்ணா சொல்லியிருக்க மாட்டார், தவறு. 4. முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று காமராசர் புகழ்ந்தார். சரியான்னு பார்த்தீங்கன்னா தவறு. அப்போது மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ சரியானது 1, 2 மட்டும்தான் சரி. அப்போ தவறானது என்னன்றதை பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார். காமராசர் மகிழ்ந்தார். ஸோ வந்திருக்கணும். இங்கே அண்ணான்னு தந்திருக்காங்க. அப்போ 3வதுக்கு மாற்றி எழுதிக்கணும். 4. முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று காமராசர் புகழ்ந்தார்னு இருக்குது. காமராசர் புகழ்ந்திருக்க மாட்டார், அண்ணா புகழ்ந்திருப்பார். சிங்கத்தின் முழக்கம்னு சொன்னது யாருன்னா அண்ணா. அப்போது இங்கே 2மே மாறி வந்திருக்கு. 26வது கேள்வி. வஉசி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தார். சரி. மெய்யறிவு, மெய்யறம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் வஉசி. சரி. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தார் வஉசி. கிடையாது, தவறு. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் செயலாளராக இருந்திருப்பார் வஉசி. தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் பாண்டித்துரையார் தான் சுதேசி நீராவி கப்பலுடைய தலைவராக இருந்திருப்பார், வள்ளல் பாண்டித்துரையார். ஸோ இந்த சுதேசி நீராவி கப்பலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ லாஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாமில், ரீசெண்ட் குரூப் 4 எக்ஸாமில் எவ்வளவு மொத்த தொகைன்னு கேட்டிருந்தாங்க. 10 லட்சம் இதுக்கான மொத்த தொகை. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இப்போ ரீசெண்ட் குரூப் 4 எக்ஸாமில், இப்போ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சதில். ஸோ சுதேசி நீராவி கப்பல் நிறுவனாவே 1906 அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கியிருப்பார். ஸோ இதுக்கு தலைவராக வள்ளல் பாண்டித்துரையாரும் செயலராக பார்த்தீங்கன்னா வஉசி இருந்திருப்பாங்க. மொத்தம் 10 லட்சம் நிதியை 40,000 பங்காக ஒருத்தருக்கு 25 ரூபான்னு பிரித்து தந்து வாங்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடுமணி செய்திருப்பார் வஉசி. சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் சி தான் தவறு. கேள்வி 27. செய்யுளுக்கே உரிய எதுகை, மோனை என்பவற்றை உரை நடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? ராபி சேது பிள்ளை. செய்யுளுக்கே உரிய எதுகை, மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? ராபி சேது பிள்ளை. கேள்வி 28. பொருந்தாத இணை எது? இடக்கரகடல் கால் கழுவி வந்தான். சரி. மங்களம் திருமுகம். சரி.
குழு உக்குறி விளக்கை குளிரவை இது என்பது சரியான தவறு. இந்த விளக்கை குளிரவை எதற்கு எடுத்துக்காட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா மங்களத்துக்கு வரும். மங்களம் அதாவது அமங்கலமான சொல்லை நீக்கி மங்களமான சொல்லால் குறிப்பிடுறதா மங்களம் சொல்லுவாங்க. இங்கே விளக்கை அணை என்பதற்கு சரியானது விளக்கை குளிரவைன்னு வந்திருக்கணும். அப்போ இங்கே பொருந்தாததனை ஆப்ஷன் சி இடைப்போலி அமைச்சு சரி. கேள்வி 29. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. டைப்பிங் மிஸ்டேக். வல்லது அரசு என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைஞ்சிருக்குன்னா இறை மாட்சி என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ளது. கேள்வி 30. வானமூன்றிய மதலை போல ஏனி சாத்தி ஏற்றருஞ்சென்னி விண்பொரு நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்ற பாடலை பாடியவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஸோ இந்த பாடல் பெரும்பானாற்று படை நூலில் இடம்பெற்றிருக்கும். ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 10 பாட்டு நூல்களை பெரும்பானாற்று படை ப்ளஸ் பட்டினப்பாலை எழுதியிருப்பார் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். வானமூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொரு நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கச்சிடர் நெகிழி உறவுநீர் அழுவத்து ஓடுகளும் கரையும் துறை என்ற பாடலை பாடந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நூல் பார்த்திங்கன்னா பெரும்பானாற்று படை. ஆசிரியர் பார்த்திங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். அதே போல் இவர் பட்டினப்பாலை நூலையும் எழுதியிருப்பார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கேள்வி 31. வேயா மாடம் எனப்படுவது. வேயா மாடம் எனப்படுவதுனா சாந்தினால் பூசப்படுவது. கேள்வி 32. உலகு கிளர்ந்தன உருகெழுவங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? உலகு கிளர்ந்தன உருகெழுவங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல என்ற பாடல் எந்த நூல் இருக்குன்னா அகநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது. உலக கிளர்ந்தன உருகெழு வங்கனாவே அகநானூறு. ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலை பாடந்து மருதன் இளநாகனார் பாடியிருப்பார். மருதன் இளநாகனார் மருதத்திணை பாடுதல் வல்லவர். கேள்வி 33. பின்வரும் இணைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் இணைகளில் சரியானது 1. முன்னீர் வழக்கம் என்ற கடற்பயணத்தை தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. சரி. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று பெரிய கப்பல் இருந்ததை அகநானூறு குறிப்பிடுகிறது. ஸோ கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்பது அகநானூரில் சொல்லியிருக்க மாட்டாங்க, திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. அப்போ 2வது இணை தவறாக இருக்குது. 3. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது. சரி. 4. அருங்கலம் தரியர் நீர்மிசை சிவக்கம் பெருங்கலி வங்கம் என்று 10 குறிப்பிடுகிறது. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கம் பெருங்கலி வங்கம் என்று 10 குறிப்பிடுகிறது. சரி. அப்போ கேள்வி என்னன்னா பின்வரும் இணைகளில் சரியானதுன்னா 3 இணைகள் சரியாக உள்ளன. கேள்வி 34. கூற்று 1 கூற்று 2 என்னன்றதை பார்க்கலாம். கூற்று 1. தமிழர்கள் தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். அப்போ தமிழர்கள் அன்றைய காலகட்டத்தில் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவைனா தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம். கூற்று 2. களம் வங்கம் நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். களம் வங்கம் நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றை கொண்டுதான் தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். சரி. அப்போது கூற்று 1 2மே சரி. கேள்வி 35. அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். கேள்வி 36. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. வங்குல்னா நீர்னு தந்திருக்காங்க, தப்பு. வங்குல்னா கடலும் குறிக்கும், அடுத்து காற்றையும் குறிக்கும். அப்போ பொருந்தாததுன்னு ஆப்ஷன் ஏ. அதே அழுவம்னா கடல், சரி. சாற்றினான்னா சொன்னான், சரி. உருபயன்னா மிகுந்த பயன், சரி. கேள்வி 37. வடமொழியில் இருப்பது போன்றே
தமிழில் எழுதுவதை டேஸ் என்பர். வடமொழியில் இருப்பதை போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்று பெயர். அதே வடமொழியில் இருக்கிற வார்த்தையை தமிழில் மாற்றி எழுதுவது பார்த்தீங்கன்னா தற்பவம்னு சொல்லலாம். இதழ் என்னும் சொல்லுக்கான பொருளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. உதடு, கன்னிமை, பனையேடு, மூங்கில் ஏடு. இதழ் என்னும் சொல்லுக்கான பொருளில் தவறானது எதுனா மூங்கில் ஏடு. அப்போது இதழ் என்னும் சொல்லுக்கான என்னென்ன பொருள் தருது பாருங்கள். உதடு சரி, கன்னிமை சரி, பனையேடு சரி. இது பார்த்திங்கன்னா பலபொருள் குறித்த ஒரு திரிச்சொல்ல வந்திருக்கக்கூடியதான் இதழ். அப்போ இதழ்னா இதெல்லாம் குறிக்கணும். இதழ்னா பூவின் இதழ், உதடு, கன்னிமை, பனையேடு, நாளிதழ் என்று பல பொருள்களில் தரக்கூடியதாக இருக்குது. கேள்வி 39. இன்னலிலே தமிழ்நாட்டினேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் என்ற பாடலை பாடியவர் யார்? இன்னலிலே தமிழ்நாட்டினிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். கேள்வி 40. விச்சை என்பதன் பொருள் என்ன? விச்சைனா கல்வி என்று பொருள். கேள்வி 41. வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடிலை மிக்க சிறப்பின் அரசர் செரின்வவ்வார் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? செரின்வல்வார் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நாலடியார். வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடிலை மிக்க சிறப்பின் அரசர் செரின்வவ்வார் என்ற பாடல் நாலடியார் நூலில் இடம்பெற்றுள்ளது. நாலடியார் நூலின் ஆசிரியர்கள் சமண முனிவர்கள். கேள்வி 42. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர் திருக்குறளார் வி. முனுசாமி. சரி. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் அண்ணா அப்படின்னு இருக்கு. தவறு. அண்ணா வரமாட்டார். திருக்குறளார் வி. முனுசாமி பார்த்தீங்கன்னா நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர்னு வந்திருக்கணும். அப்போது தவறானது எதுனா ஆப்ஷன் பாம்பே. சி ஆப்ஷன். திருக்குறளார் வி. முனுசாமி எழுதிய நூல்கள். திருக்குறளார் வி. முனுசாமி எழுதிய நூல்கள் வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம், சிந்தனை களஞ்சியம். ஸோ திருக்குறளார் வி. முனுசாமி எழுதிய நூல்கள் அனைத்தும் சரி. அடுத்து டி ஆப்ஷன். வாழ்விக்கும் கல்வி என்ற கட்டுரை சிந்தனை களஞ்சியம் நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. சரி. அப்போ திருக்குறளார் வி. முனுசாமி பற்றிய கூற்றுகளை தந்திருக்காங்க. ஸோ திருக்குறளார் வி. முனுசாமினாவே திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர், நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர். திருக்குறளார் வி. முனுசாமி எழுதிய நூல்கள்னாவே வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலக பொதுமறை திருக்குறள் உரைவிளக்கம், சிந்தனை களஞ்சியம். அதே போல் வாழ்விக்கும் கல்வி என்ற கட்டுரை நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கும். அதில் சிந்தனை களஞ்சியம் என்ற நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. கேள்வி 43. கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார்? கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன். அதே சுரதா நடத்தியது காவியம் என்ற இதழை நடத்தது சுரதா. சீமணி பார்த்தீங்கன்னா நடை என்ற இதழை நடத்தியிருப்பார். சீசு செல்லப்பா பார்த்தீங்கன்னா எழுத்து இதழை தொடங்கியிருப்பார். இங்கே கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன். கேள்வி 44. பொறுத்துக. ஆனா பசுவை குறிக்கும், ஈனா கொடு, ஊனா இறைச்சி, ஏனா அம்பு. சரியான விடை 4, 3, 1, 2. கேள்வி 45. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையாக காட்டுவது இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்திருக்கும், எதிர்மறையாக காட்டுவது இடைநிலை. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி. 3. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசை சொல் சாரியை. 4. பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். பகுதி, சந்தி,
இடைநிலை முதலீட்டில் ஏற்படும் மாற்றம் விகாரம். ஸோ இங்கே அனைத்துமே சரிங்க. பகுப்பத உறுப்புகளை தொடர்பாக கேள்வி கேட்டிருக்காங்க, அனைத்துமே சரி. கேள்வி 46. பெயர் பகுப்பதம் டேஸ் வகைப்படும். பெயர் பகுப்பதம் 6 வகைப்படும். கேள்வி 47. மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை என்ற பாடலை பாடியவர் யார்? மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை என்ற பாடலை பாடியவர் தேனரசன். கேள்வி 48. கட்டி அடிக்கையால் கால்மாறி பாகியால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்ட போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே என்ற பாடலை பாடியவர் யார்னா காளமேக புலவர். கட்டி அடிக்கையால் கால்மாறி பாகியால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்ட போய் மாறா திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே என்ற பாடலை பாடந்து காளமேக புலவர். கேள்வி 49. 49வது கேள்வி வெரி இம்பார்ட்டன்ட். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் என பல பெயர்களில் அழைப்பர். சரி. துணி ஓவியங்கள் தற்காலத்தில் எங்களை கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியத்தை வரைந்து வருகின்றனர். சரி. அப்போ துணி ஓவியத்தை தற்காலத்தில் கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கிறாங்க. கலம்காரி ஓவியங்கள் எங்கே வந்து வரைகிறாங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா. ஓலைச்சுவடி ஓவியத்தில் தற்காலத்தில் ஓலைச்சுவடி ஓவியம் பார்த்திங்கன்னா தற்காலத்தில் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் காணப்படுகிறது. சரி. கருத்துப்பட ஓவியத்தை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். சரி. இப்போது 49க்கு அனைத்துமே சரி. கேள்வி 50. பின்வரும் கூற்றுகளை கவனி. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் நெடுநல்வாடை. சரி. புனையா ஓவியம் புறம்போந்தன என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. சரி. இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற பாடல் பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது. சரி. கேள்வி என்னன்னா பின்வரும் இணைகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் இணைகள் எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா தவறு ஏதுமே இல்லை, எல்லாம் மூணுமே சரியாக இருக்குது. இப்போ புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நான் நெடுநல்வாடை, புனையா ஓவியம் புறம் போந்தன மணிமேகலை, இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்கிறது பரிபாடல். சரி. கேள்வி 51. பொறுத்துக. சரஸ்வதி மகால் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1122. தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1981. கீழ்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1869. கன்னிமரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. சரஸ்வதி மகால் நூலகம் தொடங்கப்பட்டது 1122. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1981. கீழ்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1869. கன்னிமரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. சரியான விடை ஆப்ஷன் சி 4, 1, 3, 2. கேள்வி 52. பின்வருவனற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எது? முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ ஊரு. அதே நடு விழு எழுதல் எல்லாம் முதநிலை தொழிற்பெயரில் வரும். கேள்வி 53. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை என்னும் எழுத்தம். சரி. ஒருவருடைய செல்வத்தை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். தவறு. ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்போ 2 தவறாக இருக்குது. துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவார். சரி. கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகள் சரியானது. அப்போ சரியானது 1, 3 சரியாக இருக்குது, 2 தவறு. கேள்வி 54. பழமொழி 400 பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். சரி. முன்றுரை அரையனாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு தந்திருக்காங்க. தவறு. முன்றுரை அரையனாரின் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டுன்னு வந்திருக்குன்னு இங்கே 5ன்னு இருக்குது. 2 தவறு. இவர் பௌத்த சமயத்தைச் சேர்ந்தவர். தவறு. இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர். இவர் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. சரி.
அப்போ சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 4 மட்டும்தான் சரியாக இருக்குது. இப்போ பழமொழி 400 நூல்னா பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையினார். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு, சமண சமயத்தைச் சேர்ந்தவர். இந்த நூல் வந்து 17 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. கேள்வி 55. நாட்டுப்புற பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 56. கடனா நதி எந்த நதியின் கிளையாறு? கடனா நதி பார்த்தீங்கன்னா தாமிரபரணியினுடைய கிளையாறாகும். அப்போ தாமிரபரணி கிளையாறுகள்னு எடுத்துக்கினா தாமிரபரணியின் கிளையாறுகள் பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. தாமிரபரணியின் கிளையாறுகள்னா பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. அதே தாமிரபரணியின் வேறு பேர் வந்து தன்பொருணை நதி. தாமிரபரணினா தன்பொருணை நதி என்றும் அழைக்கப்படுகிறது. கேள்வி 57. பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று சேக்கிழார் திருநெல்வேலியை புகழ்ந்துள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று சேக்கிழார் திருநெல்வேலியை புகழ்ந்துள்ளாரா? கிடையாது, தவறு. தன்பொருணை புனல்நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை திருஞான சம்பந்தர் புகழ்ந்துள்ளார். தவறு. பொதியலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி என்று இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார். சரி. முத்துப்பட பரப்பிற் கொற்கை முன்றுரை என்கிறது என்று நற்றினை குறிப்பிடுகிறது. சரி. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்று திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். சரி. அப்போ சரியானது 3, 4, 5 சரி. 1, 2 என்ன தவறுன்றதை பார்க்கலாம். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று சேக்கிழார் திருநெல்வேலி புகழ்ந்துள்ளாரா? கிடையாது, திருஞான சம்பந்தர் தான் புகழ்ந்திருப்பார். திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலின்னு சொன்னது திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல்நாடு திருநெல்வேலின்னு சொன்னது சேக்கிழார் சொல்லியிருப்பார். தன்பொருணை புனல்நாடு என்று சொன்னது சேக்கிழார் சொல்லியிருப்பார். ரெண்டுமே மாறி வந்திருக்கு. அப்போ திருஞான சம்பந்தராகவே திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி, திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாம் என்று பாடினதும் திருஞான சம்பந்தர் தான். கேள்வி 58. நாஞ்சில் நாட்டு கவிஞர் யார்? நாஞ்சில் நாட்டு கவிஞர் யார்னா கவிமணி தேசிக விநாயகனார். கேள்வி 59. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். சரி. பிள்ளை பெருமாள் சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். சரி. திருவாய்மொழியின் ஆசிரியர் நம்மாழ்வார். சரி. திருவாய்மொழியின் ஆசிரியர் நம்மாழ்வார். அப்போ முதல் 3 சரியாக இருக்கும்போது தவறானதாக இருந்தது ஆப்ஷன் டி தான். என்ன தவறுன்னு பார்க்கலாம். பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதலத்தில் நாமாது இருந்தேன்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு என்று பாடியவர் வந்து அருணகிரிநாதர்னு தந்திருக்காங்க. அருணகிரிநாதர் வரமாட்டார். யார்னா இங்கே இந்த பாடலை பாடுறது நமச்சிவாய புலவர் வந்து பாடியிருப்பார். நமச்சிவாய புலவர் தான் பாடியிருப்பார். வள்ளல் சீதக்காதி இருந்ததை கேள்விப்பட்டு பாடியிருப்பார் நமச்சிவாய புலவர். பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதலத்தில் நாமாது இருந்தேன்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு என்று பாடியிருப்பார். யார் பாடுறதுன்னா நமச்சிவாய புலவர் பாடியிருப்பார். அருணகிரிநாதர் பாடுறது வந்து திருப்புகழை பாடியிருப்பார் அருணகிரிநாதர். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 60. பொருந்தாத இணை எது? 1. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். சரி. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்று பாடியவர் மாணிக்க வாசகர். சரி. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் ஆறுமுகன் நாவலர். தப்பு. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டி.கே. சிதம்பரநாதர் தான் நடத்தியிருப்பார். ஸோ தவறானது 3 தவறாக இருக்குது. 4 பாருங்கள். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுபவர் டி.கே. சிதம்பரநாதர். சரி. அப்போ இங்கே கேள்வி என்னென்னா எத்தனை இணை சரியாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சரி. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை வந்து பார்த்திங்கன்னா 3வது இணை தான் பொருந்தாது. ஏன்னா தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வருபவர் டி.கே. சிதம்பரநாதர் தான் வருவார். அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் 3வது இணை தான் பொருந்தாதது.
கேள்வி 61. தொட்டனை தூறும் அனற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. தொட்டனை தூறும் அனற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்குமோ அதுபோல கல்வியை கற்க கற்க அறிவு வளரும் என்பதுதான் இங்கு இதில் பயின்று வந்துள்ள அணி. எடுத்துக்காட்டு உமையணி பயின்று வந்துள்ளது. கேள்வி 62. கூற்று 1 கூற்று 2. இதில் பின்வரும் கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 கூற்றுல 1. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதையை பாடியவர் போதத்தாழ்வார்னு தந்திருக்காங்க. தப்பு. முதல் திருவந்தாதையை பாடந்து பொய்கை ஆழ்வார் பாடியிருப்பாங்க. 2. பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள திருவேக்கா என்னும் ஊரில் பிறந்தவர். சரி. ஸோ பொய்கை ஆழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருவேக்கா என்ற ஊரில் தான் பிறந்திருப்பார். அப்போது 2 சரி 1 தவறு. கேள்வி 63. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று பாடியவர் பொய்கை ஆழ்வார். சரி. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணனுக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று பேயாழ்வார் பாடினார்னு இருக்கு. பேயாழ்வார் பாடிருந்த அன்பே தகலியான்ட்டு கிடையாது, போதத்தாழ்வார் தான் பாடியிருப்பாங்க. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று பாடந்து போதத்தாழ்வார் பாடியிருப்பாங்க. அப்போ 2வது கூற்று தவறாக இருக்குது. 3. போதத்தாழ்வார் சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். சரி. போதத்தாழ்வார் வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் தான் பிறந்திருப்பார். 4வது கூற்று 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. சரி. அப்போ இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 3 4 சரி. கேள்வி 64. அறநெறிச்சாரம் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. அறநெறிச்சாரம் நூலில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 225 பாடல்கள் இருக்குது. அறநெறிச்சாரம் நூலில் ஆசிரியர் வந்து முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் நூலை எழுதுந்து யார்? முனைப்பாடியார். முனைப்பாடியாரின் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முனைப்பாடியாரின் காலம் வந்து கிபி 13ஆம் நூற்றாண்டு. முனைப்பாடியார் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். இருவர் திருமுனைப்பாடி என்னும் ஊரில் பிறந்திருப்பார். கேள்வி 65. பொறுத்துக. உலக உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று பாடியவர் பாரதிதாசன். செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் என்னினை தப்புன பலவே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஆசிரியர் நக்கீரர். அறிக அறிவியல் இதழ தொடங்கந்து குன்றக்குடி அடிகளார். இயேசு காவியத்தை எழுதந்து கண்ணதாசன். அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று சொன்னது பாரதிதாசன். செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பம் என்னை தப்புன பலவே என்று புறநானூரில் நக்கீரர் பாடியிருப்பார். அறிக அறிவியல் இதழை நடத்தந்து குன்றக்குடி அடிகளார். இன்னொரு இதழையும் நடத்தியிருப்பார் குன்றக்குடி அடிகளார். அருளோசை இதழ் அருளோசை இதழை நடத்தந்தோ குன்றக்குடி அடிகளார் தான். அறிக அறிவியல் இதழையும் அருளோசை இதழை நடத்தந்து குன்றக்குடி அடிகளார் தான். கேள்வி 66. மகளுக்கு சொன்ன கதை என்ற நூலை எழுதியவர் யார்? மகளுக்கு சொன்ன கதை என்ற நூலை எழுதுறது சே பிருந்தா. ஸோ சே பிருந்தா எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா மழை பற்றிய பகிர்தல்கள், வீட்டு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. சே பிருந்தா எழுதிய நூல்கள்னால் மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. கேள்வி 67. தானொரு என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது தான் கூட்டல் ஒரு. கேள்வி 68. தமது கல்வியை விட நாட்டின் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் யார்? காயிதே மில்லத். கேள்வி 69. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றுகள் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. 4ல் எது தவறுன்னு பார்க்கலாம். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்று வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்றவர் அறிஞர் அண்ணா. சரி. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளி கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று சொன்னது அறிஞர் அண்ணா. சரி. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை குறிப்பிட்டவர் ராஜாஜி. தவறு. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை சொன்னது வந்து தந்தை பெரியார் குறிப்பிட்டிருப்பார். உத்தமமான மனிதர்னு சொன்னது தந்தை பெரியார். அப்போ தவறான இணை ஆப்ஷன் பாம்பே தான் தவறு. சிடி சரியாக இருக்குது. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். சரி. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். சரி.
கேள்வி 70 மீசைக்கார பூனை என்னும் நூலை எழுதியவர் யார்? மீசைக்கார பூனை என்ற நூல் எழுதியது பாவண்ணன். ஸோ பாவண்ணன் எழுதிய நூல்கள்னாவே வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம். கேள்வி 71 வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது. வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது இரட்டை கிளவி. கேள்வி 72 பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது டேஸ். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர்னு சொல்லலாம் அல்லது முதலாகு பெயர்னு குறிப்பிடலாம். கேள்வி 73 எவை நான்கும் உள்ளதே அரண் ஆகும். எவை நான்கும் உள்ளதே அரண் ஆகும்? தெளிந்த நீர், நிலம், மலை, அழகிய நிழலுடைய காடு. கேள்வி 74 அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை சீர் செய்க. நட்டம், நாட்டம், நொடித்தல், நோட்டம். சரியான ஆப்ஷன் ஏ. கேள்வி 75 படு என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க. படுதல். கேள்வி 76 நல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. நல்கு. கேள்வி 77 கட்டளை வாக்கியம் குறித்த கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கட்டளை வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? விளைவு, வேண்டல், வாழ்த்தல், வைதல் ஆகியவற்றுள் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம்தான் கட்டளை வாக்கியம். கேள்வி 78 வழுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. வழுவு சொற்களற்ற வாக்கியம் வற்றல் அருகே கோடரி இருந்தது. வழுவு சொல்லற்ற சரியானது எதுனா வற்றல் அருகே கோடரி இருந்தது தான் சரியானது. கேள்வி 79 தம்பிரான் தோழர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா சுந்தரர். கேள்வி 80 சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க. சரியான மரபு தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குதிரை கனைக்க, குயில் கூவ, சிங்கம் முழங்கியது. கேள்வி 81 இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. வினையாளனும் பெயருக்கு பொருந்தாது எது? உடையான், ஈந்தார், உற்றார் இதெல்லாம் வினையாளன் பெயருக்கு சரியானது. அப்போ பொருந்தாதது வையார், இதுதான் பொருந்தாதது. வையார் என்பதன் இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று. வையாருக்கான இலக்கண குறிப்பு வினைமுற்று. கேள்வி 82 எவ்வகை வாக்கியம்? நான் நாளை மதுரை செல்வேன் என்று நன்மாறன் கூறினான். குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார். அனைவரும் தாய்மொழியை போற்றுக. அப்போ நான் நாளை மதுரை செல்வேன் என்று நன்மாறன் கூறினான் நேர்கூற்று வாக்கியம். குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் செய்தி வாக்கியம். அனைவரும் தாய்மொழியை போற்றுக கட்டளை வாக்கியம். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 83 வேதனையில் சிக்குதல். வேதனையில் சிக்குதல்னா ஆப்பசைத்த குரங்கு போல. கேள்வி 84 ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியம். பிழைகள் அற்றதுன்னா சரியானது. வாக்கியத்தை கண்டறிக. அப்போ சரியானது என் எழுதுகோள் இதுவல்ல தப்பு, என் எழுதுகோள் இதுவன்று சரி. உடைகள் கிழிந்து விட்டது தப்பு, உடைகள் கிழிந்து விட்டன தான் சரி. அப்போ சரியானது 2 மற்றும் 4 சரியாக உள்ளது. கேள்வி 85 பொருந்தா இணையை கண்டறிக. இல்லூஷன்னா மெய் தோற்றம். இல்லூஷன்னா மெய் கிடையாது, மாய தோற்றத்தை குறிக்கும் இல்லூஷன். அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. அதே இலுமினேட்னா வெளிச்சமாக்கு சரி, இல்வில்னா கெட்ட எண்ணம் சரி, இமேஜ்னா பிரதிமை சரி. இல்லூஷன் என்பது மாய தோற்றம் வந்திருக்கு, இங்கே மெய்ன்னு தந்திருக்காங்க. மெய் தோற்றம்ன்றது தவறானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 86 பெயர்ச்சொல்லின் வகை எதுவென அறிக. இவள். இவள் என்பது சுட்டுப்பெயர். கேள்வி 87 சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடர் ஆக்குதல். கீழ்கண்டவற்றில் எது சரியானது? இசையின் நுட்பமான இலக்கணத்தை புலப்படுத்தியுள்ளார். சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 88 புரட்சி துறவி என அழைக்கப்படுபவர் யார்? புரட்சி துறவி என்று அழைக்கப்படுவர் ராமலிங்க அடிகளார். வள்ளலார் என்று அழைக்கப்படக்கூடிய ராமலிங்கம் தான் புரட்சி துறவி என்று அழைக்கப்படுகிறார். கேள்வி 89 சந்தி பிழை இல்லாத தொடரை தேர்க. பொறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 90 விடைக்கேற்ற வினாவை தேர்க. பொறியின்மை யார்க்கும் பழி என்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி. ஆள்வினை இன்மையால் என்ன நேரும்? பொறியின்மை யார்க்கும் பழி என்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி தான் சரியானது. இப்போ சரியான வினா ஆள்வினை இன்மையால் என்ன நேரும். கேள்வி 91 மல்லிகை மாலை என்பது எப்பெயர்? மல்லிகை மாலை என்பது பண்பாகு பெயர். கேள்வி 92 குறுமுனி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? குறுமுனி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் அகத்தியர்.
கேள்வி 93. முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் எது? முக்தி நூல், காம நூல், முதல் விருத்தா நூல் எதுவுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர். 94. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அலை, அழை. அலைனா கடல் அலை, அழைனா புற்று. 95. 99 மலர்களை கொண்ட நூல் எது? 99 மலர்களை கொண்ட நூல் எது? குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர். குறிஞ்சி மலர் நூலின் ஆசிரியர் நா. பார்த்தசாரதி. நா. பார்த்தசாரதி. குறிஞ்சித்தேன் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். பொன்னராற்றுப்படை ஆசிரியர் முடத்தாம கண்ணியார் வருவார். 96வது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுவர். ரிப்பீட்டடான ஒரு கேள்வி, அதனால தான் வச்சிருக்கு, ஏற்கனவே பார்த்துருப்போங்க மேலே. பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பரல் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. பரல்னா பொருட்பெயர். 98வது கேள்வி, தொலாஅர் இலக்கண குறிப்பு தருக. தொலாஅர் இலக்கண குறிப்பு செய்லிசை அளபடை அல்லது இசைநிறை அளபடைன்னு குறிப்பிடலாம். 99. ஊமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலக நிலைகளை அறியாதிருத்தல். கிணற்று தவளை போல. கேள்வி 100. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. சரியானது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா புத்தாடை அணிந்தால் என்பதே சரியானது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களுக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.